வணக்கம். என்னோடய பேர் சரவணன். நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். நான் அட்சயலக்கண பத்ததி அடிப்படை ஜோதிட வகுப்பில் பயின்று வரக்கூடிய ஒரு மாணவன். நான் எப்படி இந்த ஜோதிடத்துக்குள்ளே வந்தேன் அப்படின்னா, அது ரொம்ப ஒரு பெரிய கதை. நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சின்னதாக நான் சொல்ல முயற்சி பண்ணேன். நான் சின்ன வயசுலேருந்து அதை நான் பாதிக்கப்பட்டு வந்த ஒரு கதை. ஏன்னா பல்வேறு விதமான கஷ்டங்களை, கடினமான ஒரு சூழ்நிலையில் கடந்து தான் நான் வந்திருக்கேன். நிறைய இடத்துல நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். வேலையில், ரிலேஷன்ஷிப்பில், குடும்பத்தில், சொந்தத்தில், நண்பர்கள்கிட்டன்னு நிறைய இடத்துல வந்து பலவிதமான துன்பங்களை வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். பேச்சுக்கள், நான் ஒரு வேலை செய்வேன், நான் வந்து முன்னேறதுக்கு உண்டான எடுக்கிற எல்லா முயற்சியும் வந்து தோல்வியில் தான் சின்ன வயசுலேருந்து போயிருக்கேன். நான் போகிற வேலையாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணம் வந்து என் மூலமாக தான் அது இருந்தது. நான் அது வந்து எந்த விதத்துலையுமே அதை வந்து நான் இது பண்ண முடியாது. ஏன்னா என்னுடைய மூளையும் என்னுடைய செயல்பாடுகள் வந்து அதுக்கு காரணமாக இருந்தது. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஊன்றுகோலாக இருந்தது, ஒரு தூண்டுகோலாக இருந்தது என்ன அப்படின்னா, ஆப்போசிட் பார்ட்டி தான். என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போயிருந்திருக்க முடியும். ஆனால் அந்த வயசில் என்னால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகக்கூடக்கூடிய அந்த மனநிலை வந்து இல்லவே இல்லை. ஏன்னா ஒரு வேலைக்கு போகிறேன், நான் பயங்கரமான பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க, முன்னேற விட மாட்டாங்க, நான் ரொம்ப கடினமாக உழைப்பேன், அந்த உழைப்புக்கு உண்டான ஒரு வெகுமதி கிடைக்காது, ஒரு ரெமுனரேஷன் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். அதை நம்ம வீட்டில் நம்ம உட்காந்து நம்ம பேசும்போது, செய்யும்போது, உனக்கு நேரம் நல்லா இல்லை, சரி நேரம் நல்லா வரும்போது நீ வந்து நல்லா வந்துடுவ அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அதுக்கு சொந்த பந்தம் எல்லாருமே சொன்ன பதில், எல்லா பிறந்ததுலேருந்து ஒரு மனுஷனுக்கு நேரம் இல்லாமல் இருக்கும், அப்படி என்ன வந்து நீ சப்போர்ட் பண்ணுறது செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணுவாங்க. நான் எல்லா சூழ்நிலையும் அம்மா சொன்ன வார்த்தை, நீ நினைக்கிறாலும் நல்லா வந்துடுவேன்ற அந்த ஒரு நம்பிக்கை. திரும்ப திரும்ப எந்திரிச்சு ஓடினேன். நிறைய இடத்துல சஃபர் ஆனேன், நிறைய முயற்சி பண்ணி எல்லா இடத்துலையும் பயங்கரமாக தோற்று தான் போயிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு இடத்துலேருந்து விழுந்து எந்திரிச்சு அதோட ஒரு படி மேலேருந்து நான் வந்திருக்கேன். அது எனக்கு வந்து இந்த ஒளிப்பட்ட கல் மாதிரி வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அடி வாங்கி வந்து ஷேப் ஆகிட்டே இருக்கேன், ஒரு வடிவம் அடைஞ்சிட்ருக்கேன். ஆனால் வந்து இப்போ நடந்த ஒரு ரீசெண்டாக நடந்த ஒரு இன்சிடெண்ட் கூட அதே மாதிரி தான். இப்போ நடந்த ஒரு இன்சிடெண்ட்டில் நான் மட்டும் பாதிக்கப்படாமல் என்னை நம்பி இருக்க நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறதுக்கு நான் ஒரு காரணமாக இருந்துட்டேன். நான் ஒருத்தர் மேலே வச்சுருந்த நம்பிக்கை, எல்லோரும் அவங்க மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க. நான் அதிகப்படியாக நம்பிக்கை வச்சு அவங்கள நிறைய விஷயங்கள் அவங்களுக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி, நான் நிறைய பண்ணி கொடுத்து, நிறைய வேலை செஞ்சு, அது எதுவுமே வந்து பிரயோஜனம் இல்லாமல், அது எதுவுமே அவங்க வந்து அது ஒரு பற்று இல்லாமல் பல பேரோட பணத்தை ஏமாற்றிட்டு, ஏமாத்துனாங்களா இல்லை இழந்துட்டாங்களான்னு கூட தெரியாது. அது அவங்க ஏமாற்றிட்டாங்கன்றது எதை வச்சு சொல்ல முடியும் அப்படின்னா, அதுக்கு உண்டான எந்த பொறுப்பையுமே அவங்க எடுத்துக்கல இப்போ வரைக்கும். ஆமாம், நான் பண்ணது தப்பு தான், எனக்கு நான் சரி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்காமலே அத்தனை பேர் வாய்ப்பை கொடுத்து, மறுபடியும் ஒரு கையில் வந்து பணத்தை கொடுத்து அதை சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது, அதுலேருந்து எனக்கு நீங்கள் என்ன தருவீங்க, எனக்கு நீங்கள் எதுவுமே தராத பட்சத்தில் நான் வந்து மறுபடியும் நான் எப்படி உங்களுக்கு ஏதாவது பண்ணித்தர முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சுயநலமாக நடந்துக்கிட்டதுனால தான் ஒரு வேளை ஏமாற்றிருக்கக்கூடும், அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம். அந்த மாதிரி இது. ஆனால் அது நமக்கு உண்மை என்னவோ இறைவனுக்கு தான் தெரியும். ஸோ அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிறைய, இந்த மாதிரி 1, 2 இல்லை, நிறைய உதாரணங்கள் நான் சொல்லலாம். அவ்வளோ சூழ்நிலைகளை நான் கடந்து வந்துட்டேன். ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நான் யோசிக்கிறேன், என்னடா நமக்கு ஏன்டா அப்படி இருக்குது, அப்போ நேரம் நல்லா இல்லை எப்போ தானே நேரம் நல்லா இருக்கும். அப்போ நான் எல்லா நேரமும் வந்து கஷ்டப்பட்டால் நான் பரவாயில்ல, ஒரு 6 மாதம் நல்லா இருக்கேன், ஒரு வருஷம் நல்லா இருக்கேன், அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு நான் கஷ்டப்படுறேன். அது ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு கட்டமாக இருந்துச்சு, அந்த சனி போகுது, இந்த சனி நடக்குது, அஷ்டமத்து சனி, பாத சனின்னு 1008 காரணம் சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட தான் போய் காமிங்களேன், நீங்கள் அதை தான் காரணமாக சொல்கிறீங்க, நேரம் நல்லா இல்லைன்னா நல்ல ஜோசியர்கிட்ட காமிங்களேன், போயின்னு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பாருங்கன்னு சொல்கிறேன். நிறைய தடவை போய் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய பதில் எதுவுமே எனக்கு திருப்திகரமாக இல்லை. ஏன் அப்படின்னா, எல்லோரும் நம்மக்கிட்டேருந்து விஷயத்தை வாங்கி தான் அவங்க சொல்கிறாங்க. இப்படி இருந்துச்சா அப்படி இருந்துச்சா, ஆமாப்பா அப்படின்ற மாதிரி தான் எல்லா விஷயங்களும் நடக்குது. அது விட்டு நம்ம போகும்போது எனக்கு ஒரு தேடல் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, என்னடா அப்போ இது என்னதான் இப்போ ஒரு முடிவு இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சிக்கு எடுக்கலாம் அப்படின்றது ஒரு யோசனை வந்தது. அப்போ என்னோடய அம்மா வழி தாத்தாவோட சித்தப்பா பையன் ஒருத்தர், அவர் வந்துட்டு எங்கள் தாத்தாவோட தம்பி, எங்கள் அம்மாவோட சித்தப்பா, அவர் வந்து ஒரு கைரேகை பார்ப்பார். ஸோ அவர் என் கையை பார்த்து ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாரு.
அப்போ நான் கேட்குறேன் அவர்கிட்ட, கையில் இருக்கிறது கட்டத்தில் இருக்கிறது தான் கையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அப்போது எனக்கும் அதை பார்க்க சொல்லி தருவீங்களான்னு நான் கேட்டேன். அவர் ஒரு சில விஷயங்களை, ரொம்ப பேசிக்கான விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு. நான் அதை அவர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன், பார்த்துக்கிட்டேன். ஆனால் அது எனக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு அழுத்தமான ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஒரு நம்பிக்கையை வந்து கொடுக்கல. ஏன்னா அந்தளவுக்கு நான் வந்து டெப்த்தாக அதை படிக்கலை. நான் அவர் சொல்லிக் கொடுத்த விஷயம் பேசிக்காக, இது உனக்கு போதும், இது மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு. நான் வந்து ஆனால் ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் பார்த்தாலே எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு அது எதுவுமே வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் ஆகாது, நடக்கவே நடக்காது. எல்லாமே நல்லாயிருக்கும், எங்கே போய் கேட்டாலும் நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு, இந்த பையனுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை மட்டும்தான் இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் நான் வந்து யோசிக்கிறேன். நான் கேட்ட கேள்வி, எல்லா ஜோசியக்காரங்கிட்டையும் போகும்போது நான் எங்கள் அம்மாட்ட கேட்ட கேள்வி அதுதான். அவங்களால வந்து என் கடந்த காலத்தில் நான் என்னெல்லாம் தப்பு பண்ணேன், எதனால் வந்து நான் இவ்வளோ பாதிப்பு அடைஞ்சேன் அப்படின்றத சொல்ல முடியுமா? இப்போ நான் நல்லா இல்லை, எதனால் நல்லா இல்லை? நான் நல்லா இருந்தேன், அப்போ எதனால் நல்லா இருந்தேன்? அப்போ நல்லா இருக்க சமயத்தில் நான் என்ன பண்ணேன், நல்லா இல்லாத சமயத்தில் நான் என்ன பண்ணேன், அப்போ என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அப்போ நான் என்னெல்லாம் தப்பு பண்ணேன், அப்போ கடந்த காலத்தில் நான் இந்த தப்பெல்லாம் பண்ணதுனால தான் நான் வந்து சஃபர் ஆனேன். அப்போ நிகழ்காலத்தில் இந்த தவறெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதுதான் எல்லாருக்குமான ஒரு வார்த்தையாக இருக்குன்றது என்னோடய நம்பிக்கை. ஏன்னா ஒரு அடிப்படை அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் தேடுறேன், அப்படியான ஒரு விஷயங்கள் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ இந்த பிரபஞ்சத்தோட சக்தி வந்து அந்த இடத்துல தான் வெளிப்படுது. நீ என்ன தேடுறியோ அது உங்ககிட்ட கண்டிப்பாக தேடி வரும்னு நான் இது விஷயமாக நான் வந்து படிக்கிறதுக்கு, தேடுறதுக்கு யூடியூப்பில் நான் தேடும்போது தான் ஐயாவோட வீடியோ, நம்ம ஆசான் அவர்கள் அச்சய லக்ன பദ്ധதியை உருவாக்கினவர் நம்ம ஐயா திரு பொதுவுடைமூர்த்தி அவங்களோட வீடியோவை நான் பார்க்குறேன். என்னுடைய கேள்விக்கு, அதுக்குண்டான பதிலுக்கு தேவையான அத்தனை அமைப்புகளும் வந்து அங்கே இருக்குது. என்னோடய கேள்வியே என்னால் கடந்த காலத்தை பார்த்து அங்கே பண்ண தவறை சரி பண்ண முடியாது. அதை நான் கற்றுக்கிட்டு நிகழ்காலத்தில் அதை நான் பண்ணாமல் இருந்து எதிர்காலத்தை நான் நல்லபடியாக அமைச்சிக்க முடியும் அப்படின்ற ஒரு யோசனை, அந்த ஒரு கேள்வி தான் எனக்குள்ளே இருந்தது. அந்த கேள்விக்கு முதல் வீடியோலேயே ஐயா பதில் கொடுத்துட்டாரு. உங்களுக்கு தேவையானது உங்கள் லக்கணத்தை நகர்த்தி பார்த்து எந்த காலகட்டத்துக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படின்றத முதல் வீடியோலேயே சொல்லிட்டாரு. அடுத்து இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தேடல் என்ன அப்படின்னா, நான் அதை எப்படி கற்றுக்க முடியுமா அப்படின்னு கற்றுக்கிறதுக்கும் அவரே அதுக்குண்டான அமைப்பையும் உருவாக்கி கொடுக்குறாரு. ஸோ அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய சக்தி. நீ என்ன தேடுறியோ அது உனக்கு வரும் அப்படின்ற அந்த ஒரு நிகழ்வு வந்து என் வாழ்க்கையில் வந்து நடந்துச்சு. அதை விட்டு நான் வந்து பார்க்குறேன், திரும்ப திரும்ப அதை வந்து பல வீடியோவில் அவரை போட்ட எல்லா வீடியோக்களையும் நான் பார்க்குறேன், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் ஒரு கடினமான சூழ்நிலை நான் ஃபேஸ் பண்ணதுனால என்னால் வந்து பணம் கூட கட்ட முடியல. கிளாஸுக்கு என்னால் பணம் கட்டி கூட சேர முடியாத ஒரு சூழ்நிலை தான். நான் ஆல்ரெடி முன்னாடி நான் இதுக்கு முந்தின செப்டம்பருக்கு முந்தின பேட்ச்லேயே நான் ட்ரை பண்ணேன். ஆகஸ்ட்டில் ட்ரை பண்ணும்போது வந்துட்டு என்னால் பணம் கட்ட முடியல, கேட்டுட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து செப்டம்பரில் கொஞ்சம் ஒரு கம்பெனியில் நான் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் நான் அந்த பணத்தை வச்சு நான் கிளாஸ் சேர்ந்து எனக்கு சேர்றதுக்கு நான் டீட்டெயில்ஸ் அனுப்பும்போது, எனக்கு மெசேஜ் அனுப்பும்போதே வந்தது அதிகாலை 4:30க்கு வந்து வகுப்புன்னு. அதுவும் நிறைய வீடியோலையுமே ஐயா சொல்லியிருந்தார். ஆனால் ஸ்டில் அதை தான் கண்டினியூ பண்ணுறாரு. அந்த ஒரு விஷயம் வந்து உண்மையிலே வந்து மிகவும் வந்து வணங்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஒரு 4 மணிக்கு 4:30க்கு எந்திரிச்சு அந்த விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்கும்போது நம்ம உள்வாங்கக்கூடிய திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை விட நம்ம இன்னும் ஒரு விஷயம் பெருசாக அதை நம்ம யோசிக்கணும் அப்படின்னா, அது பிரபஞ்சத்தோட பேசக்கூடிய ஒரு நேரம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை வந்து ஒவ்வொரு நாளும் சூரிய உதயம் மாதிரி புதுசாக உதிக்கிறதுக்கான ஒரு புத்துணர்ச்சியோட நாளை தொடங்குறதுக்கு அதிகாலையில் ஒரு வகுப்பை வச்சு அது மூலமாக நிறைய விஷயங்களை நமக்கு, வெறும் ஜோதிடன்றது ஒரு காலக்கணித முறைன்னு சொல்லுவாங்க, வெறும் காலக்கணிதம் மட்டும் இல்லாமல் காலத்தையும் நம்ம கர்மத்தையும் நம்ம வாழ்க்கையை வழிநடத்துக்கு உண்டான ஒரு சரியான ஒரு பாதையையும் காட்டுறதுக்கான ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக தான் இந்த அச்சய இலக்கண ஜோதிட முறைன்றது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு, இந்த அமைப்பு எனக்கு வந்து அமைஞ்சதுக்கு வந்து உண்மையிலேயே நான் வந்து கடவுளுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய அனைத்து கேள்விகளுக்கும் முதல் வீடியோலேயே பதில் சொன்ன ஐயா பொதுவுடைமூர்த்தி ஐயா அவங்களுக்கு வந்து நிறைய கிளாஸில் வீடியோவில் சொல்லுவாங்க, கோச்சஸ் அவங்க சொல்லுவாங்க,
நீங்கள் ஒரு கேள்விக்கு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும்போது ஐயா திடீர்னு வருவார், வந்து அதுக்கு உண்டான பதிலை கொடுத்துட்டு போவார்னா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நான் வந்து வாழ்க்கையில் உணர்ந்தேன். ஸோ அதனால தான் வந்து கற்றுக்கிட்டா உறுதியாக வந்து எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாமல், தடையுமே இல்லாமல் நான் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் நான் பண்ணேன். ஆனால் அது கற்றுக்க நான் முயற்சி ஜாயின் பண்ண நாள்லேருந்து எனக்கு வந்து கஷ்டமான சூழ்நிலை, கடினமான சூழ்நிலை தான். ஏன் அப்படின்னா, நான் ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணுறது என்னால் அதிகாலையில் நான் எந்திரிக்கணும் அப்படின்னு. என்னால் அதிகாலையில் வந்து எந்திரிக்கவே முடியலை. ஏன்னா என்னோடய வேலை சூழ்நிலை அப்படி. நான் அதிகபட்சம் தூங்குறது 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் என்னால் தூங்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருந்தது. நடுவில் கொஞ்சம் நேரம் கிடச்சிது. இந்த வேலை தேடிட்டு இருந்த சமயத்தில், அந்த ஆகஸ்ட் செப்டம்பர் சமயத்தில் வந்து அந்த நேரம் கிடச்சிது. ஸோ அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நான் முயற்சி பண்ண சமயத்தில் கரெக்டாக நான் கிளாஸ் சேர்கிற அன்னையிலேருந்து எனக்கு வந்து மறுபடியும் அதே மாதிரியான வேலை அமையுது. நைட்டு 12 மணி 1 மணி ஆகும் நான் தூங்குறதுக்கு. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு 8 மணிக்கெலாம் கிளம்பி ஆஃபீஸ்க்கு வர மாதிரியான ஒரு சூழ்நிலை. அது கொஞ்சம் நான் டைம் வாங்கி ஒரு 8 9 மணி வரைக்கும் இருந்துட்டு நான் அப்படியே தான் ரன் பண்ணிட்டுருந்தேன். ரொம்ப ஒரு அதை தூக்கத்துக்கு எடுத்து நான் சொல்ல முடியாது. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆசை. நான் அதிகாலையில் எழுந்திரிச்சு ஒரு அந்த நாளை வந்து ஒரு புத்துணர்ச்சியாக நம்ம தொடங்கணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டுருந்தேன். ஆனால் அது என்னால் நடக்கவே இல்லை. இன்றைக்கி ஐயா மூலமாக, அட்சய இலக்கண பத்ததி மூலமாக இது வந்து அமைஞ்சது எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியம்தான். அதனால் வந்து இதை நான் கஷ்டமாகவோ ஒரு பிரச்சனையாகவோ இதை நான் பார்க்கல. இது எனக்கு அமைச்ச ஒரு வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். இது எனக்கு இறைவன் அமைச்சு கொடுத்தது. இதை நான் மனசார ஏற்றுக்கிட்டு நான் அதை கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். சில பல சூழ்நிலைகளில் நான் நிறைய பயணங்களில் இருக்கும்போது கிளாஸை வந்து என்னால் வந்து வீடியோ ஆன் பண்ணி சரியாக வந்து பார்க்க கேட்க முடியாது. ஆனால் வந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். என்னால் வந்து வீடியோவில் நம்ம பார்க்க முடியாதனால நான் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்காக வந்து நம்ம வந்து கற்றுக்கிட்ட விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கோச் வந்து அமைச்சு கொடுத்துருந்தாங்க. என்னுடைய கோச் வந்து திரு ஸ்ரீனிவாசன் சார் ஐயா அவங்க. அவர்கிட்ட நான் பேசும்போது, மற்ற எல்லா கோச்சுக்கிட்டையும் நான் பேசும்போது அவங்களோட அர்ப்பணிப்பு உணர்வுன்றது வந்து சாதாரணமாக நம்ம சொல்ல முடியாது. அது சாதாரணமாக அமையக்கூடிய விஷயமும் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த அட்சய இலக்கண பரிசோதனை முறையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதை வந்து எந்த மாதிரியான ஒரு முறையில் ஐயா நம்ம கையில் கொடுத்துருக்காரு அப்படின்னா, ஒரு மொத்தமாக சுருக்கி நம்ம கையடக்க ஒரு அப்ளிகேஷனில் வந்து ஒரு மென்பொருளாக உருவாக்கி நம்ம கையில் கொடுத்துருக்காரு. என்ன தேவையோ அது எல்லாத்தையும் உங்களால் ரொம்ப சுலபமாக பார்த்துக்கக்கூடிய வகையில் கொடுத்துருக்காரு. அதை எப்படி அவரால் முடிஞ்சுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தின் மீதான அவருக்கு இருந்த அளப்பரிய ஒரு காதல் தான். அதை வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அவ்வளோ ஒரு ஆசை, அவ்வளோ ஒரு விருப்பம் இருந்து, அவ்வளோ ஒரு காதல் இருந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு விஷயங்கள் செய்ய முடியும். அவ்வளோ தூரம் இறங்கி அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கி கஷ்டப்பட்டு அதை போராடி நமக்காண்டி அதை வந்து கொடுத்துருக்காரு. நான் பெற்ற இன்பம் வந்து பெருகை வையகம்னு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்கு, அதை நான் உங்கள்கிட்ட தரேன், நீங்களும் பயனடைச்சுன்னு சொல்லி நம்ம கையில் கொடுத்துருக்காரு. ஸோ அது மூலமாக நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் அது விஷயமாக பேசும்போது செய்யும்போதெல்லாம் நம்ம கேட்கும்போது அப்படி ஒரு நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் வந்து வரும். ஏன்னா நம்ம ஒரு வாழ்க்கையில் நம்ம கஷ்டமான சூழ்நிலை வந்து போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம அதிகபட்சம் என்ன பண்ணுவோம், ஒரு யூடியூப்பில் போய் நம்ம தேடி பார்க்குறோம்னா நிறைய இந்த மோட்டிவேஷன் வீடியோ, அப்புறம் இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம், இதை தான் நம்ம பார்ப்போம். உன் வாழ்க்கைன்றதே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய கிரகமும் நீ பிறந்த அமைப்பும் தான். அதை நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா உன் வாழ்க்கைக்கு நீயே மென்டாராக இருக்கலாம் அப்படின்றது தான் ஐயாவோட கோட்பாடு. சிம்பிளாக சொல்லப்போனால் அதிகாலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, அப்படி ஒரு வைப்பில், அப்படி ஒரு எனர்ஜியில் அத்தனை பேர் காத்துட்ருப்பாங்க. அதிகாலை 4:30 மணிக்கு 13 வயசு பொண்ணுலேருந்து 70 வயசு வயதானவங்க வரைக்கும் அத்தனை பேர் வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க ஆர்வமாக கற்றுக்கிறதுக்கு. அதெல்லாம் வந்து சாதாரணமாக அமையக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அப்போ அத்தனை பேருக்கான ஒரு நிகழ்வை வந்து அமைச்சு கொடுத்த ஐயாவோட அந்த ஒரு அர்ப்பணிப்புக்கும் அந்த ஜோதிடத்தின் மீதான ஒரு தீராத காதலுக்கும் வந்து எதை கொடுத்தாலும் வந்து நம்ம வந்து ஒரு ஈடே ஆகாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து நமக்காண்டி உருவாக்கி கொடுத்துருக்காரு. அவரோட அர்ப்பணிப்பு உணர்வை வந்து நம்ம என்ன வார்த்தையை சொல்லி நம்ம வந்து மிகைப்படுத்தி சொன்னாலுமே அதை வந்து ஏற்றுக்கவே முடியாது. அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணியே பார்க்க முடியாது. அதை ஒப்பிட்டு பார்த்து நம்ம வந்து இது இதோட அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்க கூட முடியாது. அந்தளவுக்கு வந்து ரொம்ப நேர்த்தியாக அருமையான முறையில் வகுப்பை வந்து வடிவமைச்சு ஒவ்வொரு தொகுதியும் சரியான விதத்தில் பிச் பண்ணி கரெக்டாக அவங்களுக்கு புரிய வச்சு
ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் சரியான விதத்தில் ஒரு புரிதலோட பதிலை கொடுத்து, கோச்சஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான கேள்விகள் என்ன மாதிரி நீங்கள் கேட்டாலும் அதுக்கு உண்டான பதிலை வந்து சொல்லவே மாட்டாங்க. இப்போ நான் சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் ரொம்ப டெப்த்தாக நீங்கள் இவ்வளோ தூரம்லாம் யோசிக்க தேவையில்லை, இதை மட்டும் படித்தா போதும்னு சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷம் அந்த கேள்விக்கு பதிலும் சொல்லிடுவாங்க. கண்டிப்பும் இருக்கும் அவங்ககிட்ட, அதே சமயத்தில் கராரும் இருக்கும். அதை விட அதிகமான முறையில் வந்து கற்றுக்க வைக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க கண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தேஜஸ் வந்து உண்மையிலே அது வந்து எப்பேற்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு இருந்தால் தான் அது வந்து வரும். சாதாரணமாக வந்து ஒரு மனிதனால் வந்து அது இருக்காது, அது கிடைக்காது. அவ்வளோ அர்ப்பணிப்போடு அவ்வளோ ஒரு ஆசையோடு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க ஒவ்வொரு விஷயங்களையும். நம்ம இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறைன்றது சாதாரண ஒரு காலக்கணிதம் முறை மட்டும் இல்லை. இது வந்து ஒரு நம்ம ஆன்மீகத்தை நம்ம இது மூலமாக அடையிறதுக்கு உண்டான, ஏன்னா நம்ம எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 9 கிரகங்களும் 9 பகவான்கள்னு சொல்கிறாங்க. அப்போ 9 பகவான்களும் 9 கடவுள்கள் தான். அப்போ அவங்கள அடையிறதுக்கான ஒரு பாதை, ஒரு ஆன்மீக மார்க்கத்துக்கு நம்ம போகிறதுக்கான ஒரு பாலமாக தான் வந்து இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறைன்றது. அவ்வளோ நெருக்கமான தொடர்பு நம்ம ஒவ்வொரு கிரகங்களோடையும் நம்ம வந்து பழகக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த முறை மூலமாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தெய்வீகம் மட்டும் இல்லை, அதில் அறிவியலை புகுத்தி அதை ஒரு கணக்கு முறையில் போட்டு நம்ம கையில் கொடுத்து நீ கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு சரியாக வருன்ற மாதிரி எல்லாத்தையும் நம்ம கையில் கணக்காகவும் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் லைஃப்பை வந்து என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்க முடியும். அதுக்கு உண்டான அத்தனை அமைப்புகளும் இதில் இருக்குது. சரியான முறையில் சரியான நேரத்தில் நீங்கள் இதை வந்து பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உண்மையிலே நல்லபடியாக போகும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண்ண தப்புகளையும் பட்ட துன்பங்களையும் வந்து உங்களால் வந்து கண்டுபிடிச்சி அதில் பண்ண மிஸ்டேக்கில் என்னெல்லாம் நீங்கள் வந்து அதை மாற்றிக்க முடியுமோ அதை மாற்றிக்கிட்டு வருங்காலத்தை உங்களால் திறம்பட வந்து நேர்த்தியாக வந்து கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னா அது அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையால் கண்டிப்பாக முடியும். அத்தனை பேர் இதை வந்து படித்து பயன்பெறணுன்றது என்னோடய விருப்பம். ஏன்னா இது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வெறும் காலக்கணித முறை மட்டும் இல்லை, இது வந்து நம்மளை வந்து அனைத்து விஷயங்களோட நமக்கு அன்றாட வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடிய விஷயம், பண்ண தேவையான விஷயங்கள், நம்ம பண்ணக்கூடிய கர்மங்கள், அதுக்கான எதிர்வினைகள், நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தணும், என்னென்ன மாதிரியான நடைமுறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்படி வந்து வெறும் ஜோதிடத்தை மட்டும் கற்றுக் கொடுக்காம வாழ்க்கைக்கான நடைமுறைகளை கர்மங்களை கற்றுக் கொடுத்து அதை வந்து ஒரு அறிவியல் பூர்வமான விளக்கத்தோடு நம்ம கையில் கொடுத்து ஒரு மென்பொருளாக நம்ம கையில் கொடுத்துருக்காரு. அது எத்தனை பேரால் வந்து அதை உருவாக்கி கொடுக்க முடியுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு கேள்விக்குறி தான். அது வந்து சாத்தியமில்லாத ஒரு செயல். அந்த அளவுக்கு யோசித்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்தளவுக்கு வந்து ஒரு நேர்த்தியாக ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து இன்னையிலேருந்து நீங்கள் 50-100 வருஷத்துக்கு பின்னாடி எடுத்துகிட்டு போய் பார்க்குறீங்கனாலும் அத்தனைக்கும் தேவையான தகவல் அதில் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு நேர்த்தியாக, அந்தளவுக்கு ஒரு கரெக்டாக வந்து எந்த விதமான ஒரு மாறுதலும் இல்லாமல் சரியான விதத்தில் அதை வந்து பிச் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த அறிவியல் வளர்ச்சியை வந்து இதில் எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு அதை பயன்படுத்தியிருக்காரு. இதை வந்து ஒரு தெய்வீக அறிவியல் தான் நம்ம சொல்லணும். தெய்வீக அறிவியல் கலை அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறைன்றது ஒரு தெய்வீக அறிவியல் கலை. பிரபஞ்சத்தோடையும் உங்கள் வாழ்க்கையோடையும் உங்கள் கர்மத்தோடையும் நீங்கள் வந்து சரியான முறையில் பயணித்து உங்கள் வாழ்க்கையை ஆட்டுவிக்கக்கூடிய கிரகங்களோட அந்த கட்டங்களோடு நீங்கள் பயணித்து ஒவ்வொரு நடைமுறைகளையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் எப்படி நீங்கள் அணுகணும், எப்படி நீங்கள் கடக்கணும், எப்படி நீங்கள் பார்த்துக்கணும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை வாழணும் அப்படின்றதுக்கான ஒரு வழிகாட்டியாக தான் அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறைன்றது. அதை உருவாக்கி கொடுத்த ஐயா திரு பொதுவுடைமூர்த்தி அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அவங்களோட அந்த அர்ப்பணிப்பு உணர்வை வந்து தலை வணங்கி அதுக்குண்டான மரியாதையை நான் செலுத்திக்கிறேன். இந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி செலுத்திக்கிறேன். சரியான நேரத்தில் இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது, அடி தாங்க முடியாதுன்ற நேரத்தில் வந்து அதை கொண்டு வந்து எனக்கு கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி செலுத்திக்கிறேன். என்னுடைய கோச்சுகள் அத்தனை பேர் இருக்காங்க. அத்தனை பேர் வந்து அவங்களோட அர்ப்பணிப்பு உணர்வெல்லாம் வந்து வார்த்தையில் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு அர்ப்பணிப்போட, அந்தளவுக்கு ஒரு தீராத காதலோட ஐயாவோட அப்படியே ஒவ்வொருத்தவங்களும் ஐயாவோட டிட்டோவாக அவங்க வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நேர்த்தியாக, அவ்வளோ ஒரு அத்தனை பேர்த்துக்கும் பயன்படுத்தப்படக்கூடிய வகையில் இருக்கும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இதை பண்ணது.
ரொம்ப வந்து மெனக்கெட்டிருக்காரு. அவரோட அர்ப்பணிப்பு உணர்வை வந்து கண்டிப்பாக தலை வணங்கி வந்து நம்ம வரவேற்கணும். அதை அத்தனை பேரும் பயன்படுத்திக்கணும். எல்லாருக்கும் இந்த வாழ்க்கைக்கான பாடம் வந்து தேவை. இது வந்து ஒரு வாழ்க்கை கல்வி. ஐயா சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு 7ஆம் அறிவு. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் பதில் என்ன அப்படின்னா, அச்சு இலக்கண பத்ததி ஜோதிட முறையாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக அத்தனை பேரும் படித்து பயன்பெறணும். என்னுடைய அந்த சூழ்நிலைக்கு காரணம் அமைஞ்ச அத்தனை பேர்த்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு நல்லது பண்ணவங்களா இருக்கட்டும், கெட்டது பண்ணவங்களா இருக்கட்டும், அத்தனை பேர்த்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு வெறும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் இல்லை, அவங்க கற்றுக் கொடுத்த விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இந்த வாழ்க்கைக்கான நடைமுறைகளை சொல்லிக் கொடுத்தாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்போ நான் வந்து ரொம்ப வந்து கோவப்படுவேன். ஒரு எப்படி சொல்கிறது, நிறைய ஏமாற்றங்களையும் நிறைய போராட்டங்களையும் தாண்டி வந்ததுனால அதிகமான கோபம் என் மனசுக்குள்ளே என்னை பற்றினே என் மேலே எனக்கு அதிகமான கோபம் இருக்கும். இப்போ நிறைய இடத்துல அதை நான் வெளிப்படுத்துவேன். அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக இருந்து ரொம்ப அக்ரெசிவாக இருந்து செஞ்சு வந்து இருந்த சமயத்தில் இப்போ இந்த வகுப்பில் நான் படிக்க ஆரம்பித்து இந்த 30 நாளில் என்னோடய கோபம் வந்து பெருமளவு குறைஞ்சிருக்கு. ரொம்ப நான் வந்து எதுக்குமே வந்து இப்போல்லாம் அலட்டிக்கிறது இல்லை. ரொம்ப காமாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறேன். எனக்கு கெட்டது பண்ணால் உன்னால் கெட்டது பண்ணால் கெட்டதான் பண்ணணுமா, பண்ணிட்டு போ, அவ்வளோதான் உன்னால் முடியுமா செஞ்சுட்டு போ அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து இருக்குது. இப்போ அந்த மனநிலைக்கு வந்து நான் ஆளாயிட்டேன். அது வந்து உண்மையிலேயே வந்து அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ரொம்ப ஒரு மனசு வந்து ரொம்ப ஒரு சாந்தமாக இருக்குது. ரொம்ப ஒரு அமைதியான ஒரு நிகழ்வை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு கோவம் வந்து எனக்குள்ளே இருக்கும். எனக்குள்ளேயே வந்து அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். தகன்னு அவ்வளோ ஒரு கோவம் வந்து எனக்குள்ளே. எப்படி நான் சொல்கிறதுனா, எதனாலடா நம்ம வாழ்க்கை, இப்போ நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் காரணம். அப்போ ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லி. நான் அதை அடிக்கடி வந்து நான் திரும்ப 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 நான் படிக்கக்கூடிய வாசகங்களில் அதுவும் ஒன்று. நான் எல்லா இடத்துலையுமே அதை நான் வந்து எழுதி வச்சுருப்பேன். என் ஃபோனில் இருக்கும், டைரியில் எழுதியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி யாரும் நம்ம அனுமதி இல்லாமல் நமக்கு நல்லதோ கெட்டதோ யாராலையும் செய்ய முடியாது. நம்ம ஒருத்தவங்க நமக்கு கெட்டது செய்ய வர்றாங்கன்னா நம்ம அவங்கள வந்து நம்ம வாழ்க்கையில் அனுமதிச்சதுனால தான் அவங்களால நம்ம கெட்டது செய்ய முடியும். இல்லாமல் வந்து யாரோ ஒருத்தவங்க நமக்கு கெட்டது செஞ்சிட முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எனக்கு என் மேலே அவ்வளோ ஒரு கோபம் இருக்கும். அதை நான் யார் மேலே வெளிப்படுத்துறதுனே தெரியாமல் அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு விதமான ஒரு டிப்ரெஷனில், ஒரு தாழ்வு மனப்பான்மையில் நான் இருந்த ஒரு சமயத்தில் அவ்வளோ ஒரு அத்தனை இதையுமே வந்து உடச்செறிகிற மாதிரி, இவ்வளோதானா இதுதான் பதில் போ அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ஈஸியாக வந்து அதை தட்டி தொடச்சி எரிஞ்சிட்டார் ஐயா ஒரே வார்த்தையில், ஒரே ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்து. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன், நன்றி செலுத்திக்கிறேன். தலை வணங்கி அதை வந்து கற்றுக்கிறேன். நான் இன்னும் வந்து இதில் அடுத்தடுத்த விஷயங்களை கற்றுக்கிட்டு நான் இப்போ நான் மட்டும் இல்லை, இப்போ இது மூலமாக என்னால் சில பேர் நான் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அவங்கள வந்து எந்த அளவுக்கு நான் கரையேற்றி கொண்டு போக முடியும் அப்படின்றது. ஏன்னா நான் வந்து அவங்க வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கலை, நான் அந்த பொறுப்பை எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டு அதை நான் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் நடந்த மிஸ்டேக்குகளையும் நான் சரி பண்ண முடியும். இனிமேல் இதை பண்ணாதீங்க, இதை இப்படி பண்ணுங்கள் நான் சொல்கிறதுக்கும் எனக்கு இந்த அச்சய இலக்கண ஜோதிட முறைன்றது மிக 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 பயன்படும் வகையில் அமையும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதில் ரொம்ப ரொம்ப தீர்க்கமாக இருக்கேன் நான். அதனால் வந்து இது மூலமாக அத்தனை பேர் வாழ்க்கையை மாற்ற முடியும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இது வரைக்கும் யாருக்கு என்ன எப்படிப்பட்ட தப்புகள் பண்ணியிருந்தாலும், என்ன விதமான விஷயங்கள் நான் வந்து அவங்களுக்கு கெட்டது பண்ணியிருந்தாலும் நல்லது பண்ணியிருந்தாலும், அத்தனை விஷயங்களோட பாதிப்பு தான், அத்தனை விஷயங்களோட ஒரு இதுதான் வந்து என்னைய பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எங்கள் அம்மாட்ட கூட நான் கேட்கும்போது முன்னாடி தலைமுறையில் வந்து நிறைய வந்து பாவம் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே வந்து ஏன்னா நம்ம ராசியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ம ராசி வந்து விருச்சிக ராசி சொல்லுவாங்க. அந்த நிறைய அந்த வீடியோலாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஒட்டு மொத்தமாக வந்து அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த வம்சத்தில் இருக்கக்கூடிய கர்மாக்கெல்லாம் கழிக்கிறதுக்கு பிறந்த ராசி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அதுக்காண்டி வந்து இவ்வளோ கர்மம் பண்ணி வச்சுருப்பாங்களான்னு தெரியாத அளவுக்கு நான் வந்து ரொம்ப கழிச்சிட்டேன். கரைஞ்சு போகிற சூழ்நிலைக்கு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து அதை சுற்றியே நடந்ததுனால வந்து அதில் எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. அந்த ஆர்வத்து மூலமாக எனக்கு கிடச்சது இந்த பிரபஞ்சம் எனக்கு அமைச்சு கொடுத்தது ஐயாவோட இந்த முறையை,
என் மூலமாக கிடைச்ச அத்தனை கோச்சுகளோட ஆசீர்வாதம், அத்தனை ஜோதிட நண்பர்கள் அவங்களோட அந்த ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு, இந்த கற்றுக்கிற ஒரு ஆர்வம், அது நமக்கு வந்து ஒரு 13 வயசு பொண்ணு நம்ம கற்றுக்கிறதுக்கு வந்து அவ்வளோ ஆர்வமாக வந்து கற்றுக்குதுன்னா, அப்போ எந்த அளவுக்கு அந்த ஒரு தேடல் அந்த பொண்ணுக்குள்ளே இருந்திருக்கும். அப்போ அவங்க அவங்க அப்பா முதலே படிச்சிருந்துருக்காருன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ அவ்வளோ ஒரு ஒரு இன்வால்மெண்ட் இருந்திருந்தால் அவர் நம்ம படித்தது போதும்னது இல்லாமல் நம்ம குழந்தை இதில் படித்து தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்ற ஒரு நிகழ்வை கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அப்படின்னா நான் முன்னாடி நிறைய சொல்லுவாங்க, ஜோதிடம் வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் புரியாது, அதை வந்து பண்ண முடியாது, பார்க்க முடியாது அப்படின்ற விஷயத்தெல்லாம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி ஐயா வந்து ரொம்ப சுலபமாக நம்ம கையில் வந்து உருவாக்கி கொடுத்துட்டாரு. இது யார் வேணாலும் எழுத படிக்க தெரிஞ்ச அத்தனை பேராலையும் வந்து தெரிஞ்சுக்க முடியும், கற்றுக்க முடியும். எழுத படிக்க தெரியாதவங்களால கூட கற்றுக்கக்கூடிய வகையில், அவங்கள கற்றுக்க வைக்கக்கூடிய வகையில் அவ்வளோ அருமையான கோச்சஸ் வந்து ஆசிரியர்களாக வந்து நமக்கு அமைஞ்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம்னு நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப 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 கடுமையான ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு அது. யாராலும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இதை வந்து பண்ண முடியாது. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த முறைக்காக, ஐயாக்காக, பொதுமக்களுக்கு நல்லது செய்யணுன்ற நோக்கத்துக்காக வந்து செய்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து தலை வணங்கி நன்றி செலுத்திக்கணும். அது தலை வணங்கி நம்ம போற்றணும். அதை தாண்டி நம்ம வந்து என்ன அவங்களுக்கு நம்ம பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை சரியான விதத்தில் சரியான முறையில் பயன்படுத்தி நம்மளால் முடிஞ்ச வரைக்கு நம்ம 4 பேர்த்துக்கு நல்லது செஞ்சு, நல்லது சொல்லி, அவங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருந்தோம் அப்படின்னா, அதுவே வந்து நம்ம கற்றுக்கிட்ட கலைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு மரியாதை. நம்ம திருவள்ளுவர் சொன்ன மாதிரி கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு சொன்ன மாதிரி நம்ம கற்றுக்கிட்ட இந்த கலையை, ஒரு தெய்வீக அறிவியல் கலையை, வாழ்க்கை பாடத்தை, நமக்கு ஐயா நமக்கு அளித்த அந்த 7வது அறிவை சரியான விதத்தில் பயன்படுத்தி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு நல்லது செஞ்சு, நல்லது சொல்லி, அவங்க நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வழியை நல்ல விதத்தில் அமைச்சு கொடுக்கறதுக்கு, நல்ல முறையில் சரியான முறையில் ரொம்ப பொறுமையாக, கவனமாக, ஒரு ஆர்வத்தோடு கற்றுக்கிட்டு அத்தனை பேரும் வாழ்க்கையில் பயன்படணுன்றது என்னுடைய ஆசை, என்னுடைய வேண்டுகோள்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கலாம் வாழ்க்கையில் வந்து பாதிக்கப்பட்டவங்க. ஏன்னா கஷ்டம் இல்லாத மனுஷனே வந்து இருக்க முடியாது. அப்படி கஷ்டம் இல்லாமல் ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னா அது வந்து எந்த விதமான கவலையும் இல்லாத ஒரு பைத்தியக்காரனாக தான் இருக்க முடியும். ஏன்னா மூளைன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா, மூளைன்னு ஒன்று சரியாக வேலை செஞ்சிச்சு அப்படின்னா, அந்த மூளையில் கஷ்டம் வந்து ஏறி நிற்க தான் செய்யும். ஸோ அதுதான் வந்து கடவுளோட அமைப்பே வந்து. ஏன்னா அது எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும், பணக்காரனுக்கு பணத்தால் கஷ்டம் இல்லை, மனசால் கஷ்டம் இருக்கும், உடம்பால் கஷ்டம் இருக்கும். பணம் இல்லாதவனுக்கு உடம்பு தெம்பு மனசு ஆரோக்கியமாக இருந்தாலும் பணத்தால் கஷ்டம் இருக்கும். இப்போ கஷ்டம் வந்து இருக்கிறது வந்து இயல்பு தான். ஆனால் அந்த கஷ்டத்தை வந்து சரியான விதத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை வழி நடத்தி அது கூட நீங்கள் ட்ராவல் பண்ணி அதை இஷ்டமாக ஏற்றுக்கிட்டு அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து வடிவமைச்சு அதை உங்களுக்கு கூட அதை ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்ற மாதிரி எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து எந்த விஷயங்கள் நடந்தாலுமே வந்து பாதிக்காது. அப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ அந்தளவுக்கு ஆழமாக கற்றுக்கணும் ஒரு விஷயம். 2வது வந்து நம்பணும். எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து முள்ளாக இருந்தாலும் முழுசாக பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஆழமாக நம்பணும். அந்த பிரபஞ்சத்தோட சக்தியை வந்து நம்பணும். பிரபஞ்சம் வந்து அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கேட்குறது, நம்ம விரும்புகிறது. நம்ம என்ன ஆகணும்னு கேட்குறோமோ அதை தான் நம்ம ஆகும். இது வந்து இன்றைக்கி நேற்று இல்லை, சுவாமி விவேகானந்தர் சொன்னது முதற்கொண்டு இது தான். நீ எதுவாக ஆக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாயின்னு. அந்த மாதிரி நமக்கு நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த பிரபஞ்சம் காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிரபஞ்சத்தால் ஒரு அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதர் வந்து நம்ம ஐயா திரு பொருதோடுமூர்த்தி சார். ஐயா அவங்களோட இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு எப்போ வந்து எப்படி அது வந்து நீங்கள் கேட்கலாம் அப்படி நீங்கள் யோசிக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு உண்டான பதில் எப்படினாலும் ஒரு வகையில் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ அதுக்குண்டான ஒரு அமைப்பு, அது அவ்வளோ ஒரு பாசிட்டிவான இடம், அவ்வளோ ஒரு பாசிட்டிவான வைப்பு. யோசித்து பார்த்தா ஒரு
ஒரு 100, 150 பேர் அதிகாலையில் வந்து உட்காந்து அந்த நேரத்தில் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த சமயத்தில் உட்காந்து கல்வி கேட்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக உட்காந்துருக்காங்க. அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள், பேசக்கூடிய விஷயங்கள், வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை பாடங்களை நம்ம பேசும்போது அப்படி ஒரு பாசிட்டிவான வைப்பு நம்ம உடம்புல வந்து பாயும். அந்த நாளே நமக்கு புத்துணர்ச்சியாக தொடங்கும். ஸோ அத்தனை பேர் வந்து நான் இனியும் இதை தான் நான் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். தினம் வந்து தூக்கம் கெட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு 4 மணிக்கு அதிகாலையில் எழுந்திரிச்சு சும்மானாலும் எத்தனை ப பா இருக்கக்கூடிய எல்லார்ட்டையும் நம்ம வாங்கி ஜாதகத்தை போட்டு போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி தொடர்ந்து அதை வந்து கற்றுக்கிட்டு இன்னும் ஆழமாக அதை புரிஞ்சுக்கிட்டு எந்த அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு, நம்மளை சார்ந்து இருக்கவங்களுக்கு நல்லது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அதை நல்லது பண்ணுறதுக்கு உண்டான வகையில் நான் நடத்தி கொண்டு போகணுன்னு நான் விரும்புகிறேன். அந்த இறைவனை வணங்கி இதுக்குண்டான ஆசையை வழங்கும்படி நான் டெய்லி வணங்குறேன். ஐயாக்கிட்டேயும் அதே ஆசீர்வாதத்தை தான் நான் கேட்குறேன். ஏன்னா இது வந்து ஒரு குரு நமக்கு கொடுக்கக்கூடிய கல்வி. அந்த குரு வந்து மனசார நமக்கு அதை நம்ம கொடுக்கும்போது நம்ம கேட்குறத நம்ம சரியான ஒரு கேள்வி கேட்டால் சரியான பதில் வந்து குருக்கிட்டேருந்து கிடைக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும், நம்மளை சுற்றி இருக்கவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். அத்தனை பேரோட வாழ்க்கையை நல்லாக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை வந்து அட்சயலக்கண பத்ததி ஜோதிட முறை இந்த ஒரு தெய்வீக அறிவியல் கலையை அத்தனை பேரும் கற்றுக்கணும்னு கண்டிப்பாக கற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் பயன்படணும். இது என்னோடய நன்றி, இது என்னோடய ஆசை, இது என்னோடய விருப்பம். பிரபஞ்சத்துக்கு நன்றி. ஐயா திரு புதுவுடைமூர்த்தி ஐயா அவங்களுக்கு நன்றி. அட்சயலக்கண பத்ததி ஜோதிட முறைக்கு நன்றி. இத்தனை கோச்சஸ் இருக்காங்க. என்னுடைய கோச் ஐயா ஸ்ரீனிவாசன் அவங்க, அமுதம்மா அவங்க, சாந்தி தேவி மேடம் அவங்க, மா வெங்கட் மேடம் அவங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஐயா வந்துட்டு அத்தனை பேரை உருவாக்கி வச்சுருக்காரு. 1, 2 பேர்லாம் இல்லை, அவ்வளோ பேரை உருவாக்கி வச்சுருக்காரு. நம்ம வந்து ஒரு அற்புதமான ஒரு இடத்துல வந்து நம்ம பயணப்படுவோம். அற்புதமான ஒரு சூழல், அற்புதமான ஒரு மனிதர்கள், அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்து. கண்டிப்பாக அத்தனை பேரும் வந்து இதில் கற்றுக்கிட்டு பயன்படணும். அத்தனை பேரும் நல்லா இருக்கணும், நல்லதே நடக்கணும். நன்றி, நன்றி, நன்றி.